பழைய உருடி கதவை தரடி. அது எதுக்குன்னா பொய்யாமொழின்னு ஒரு புலவர் அங்க வந்திருக்காரு. ஆமா சாமி. அங்க பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை உன்ன மாதிரி அழகா ஆடி இருக்கிறா. அது என்ன சாமி பொம்பளை பிள்ளை அழகா ஆடி இருக்குன்னு சொல்லுங்க. அது என்னைய மாதிரி பொம்பளை பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அது எப்படிங்க சாமி நியாயமா? அது நீ அழகு இல்லையா அசிங்கமா இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாமி. பரதநாட்டியம் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னா பரதநாட்டியம் ஆடுற குட்டியா அழகான பெண்ணு அப்படின்னு சொல்லலாம். அழகுன்னு சொன்னது குத்தமா? அழகின்னா வந்து எப்படிங்க சாமி அழகின்னு சொல்லி சொல்லலாம்னா அதுக்கு ஒரு யாருக்கு இருக்கும்? அகத்தின் அழகு முகத்தில் சொல்லுங்க. அகம்ங்கிற உள்ள அழகா இருந்தா முகத்துல வந்து பிரகாசமா இருக்குமா. இப்ப அந்த பொண்ணு ஆடின பொண்ணுக்கு கண் பார்வை இல்ல. அடடா. பார்வையற்ற பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இறக்கப்பட்டு இந்த புலவர் பாடுறாரு, கூத்தாள் விழிகள் கூர்வேலாம்னாரு. கூத்தாடு விழிகள் கூர்வேலாம் அப்படின்னு சொன்ன உடனே பார்வை வந்துருச்சு. அவ அக்கா ஒருத்தி மூத்தவா, அவளுக்கும் பார்வை இல்ல. அவள் அந்த இடத்துல இருந்துகிட்டு ஐயா எனக்கு தான் கண்ணு தெரியலன்னா எனக்கு ஒரு கவி சொல்லுங்க. மூத்தாள் விழிகள் முழு நீளம்னாரு. அந்த அம்மாவுக்கும் பார்வை வந்துச்சு. ரெண்டு பேரையும் பெத்த ஆத்தா சுதிப்பட்டி வாச்சிக்கிட்டு இருந்தா, அவளுக்கும் பார்வை இல்ல. ஆத்தாள் தன் விழிகள் அரவிந்தம்னாரு. அரவிந்தம்னா கண்ணு. அதனாலதான் அரவிந்தன் கண் ஆஸ்பத்திரி. ஆமா. இப்ப பாத்துக்க, அடுத்த ஆத்தா பெத்த பல்லு இல்லாத கிழவி, அவளுக்கும் கண்ணு தெரியாது. அவளை பார்த்து சொன்னா ஆத்தாள் விழிகள் 2 அம்புன்னாரு. 4 வரி 4 பார்வை வந்துருச்சு. 4 குடும்பத்துக்குமே வந்து கண் பார்வை தெரிஞ்சிருச்சு. 4 பேருக்கும் கண் பார்வை. 4 பொம்பளை பிள்ளைங்க, பேத்தி, அம்மா, அவங்க அம்மா. நல்லா கேட்டுக்க. என்னத்த கூத்தாள் விழிகள் கூர்வேலாம், கூத்தாள் தன் மூத்தாள் விழிகள் முழு நீளம், மூத்தாள் தன் ஆத்தாள் விழிகள் அரவிந்தம், ஆத்தாள் விழிகள் 2 அம்பு. இப்ப விசேஷம் முடிஞ்சிருச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சாமி கும்பிட்டு முட்டாச்சு. இப்ப சாயந்தர நேரம் சாமியை கும்பிட்டு எங்கிட்டாவது இந்த இரவு நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு பாக்குறாரு. யார் வீட்டு திண்ணையிலாவது படுக்கலாம்னு இந்த புலவர் பாக்குறாரு. அவர் வேறு பொய்யாமொழி புலவர். கடைசியா பார்த்தா இந்த கண் பார்வை கிடைச்சில அந்த பிள்ளைங்க அவங்க வீட்டு கதவு திண்ணையில படுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்ப போய் கதவை போய் தட்டுறாரு. சொல்லுவாள் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கதவை தட்டுவானாமான்னு சொல்லி. அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான். அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானா? அது அப்படி இல்ல பழமொழி. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான். அதான் பழமொழி. கொடை கொடுப்பான்னா அள்ளி கொடுப்பான். தன்னை பிறருக்கு அர்ப்பணித்து விட்டால் எந்த நேரமும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். அதுக்கு தான் அந்த பழமொழி வந்தது. இப்ப என்னாச்சு, கதவை தட்டினா உள்ள இருக்கிற பொம்பளை பிள்ளையை யாருன்னு கேட்கலாம், இல்ல கதவை திறந்து பார்க்கலாம்ல. இவங்களுக்கு கண்ணு கிடைச்ச மகிழ்ச்சியில சந்தோஷத்துல ஒரு வார்த்தை சொன்னா, யாரு அவன் கதவை தட்டுறது, போறியா இல்லையான்னு சத்தம் போட்டு விட்டாளுங்க. இவர் கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சு. இப்ப சொன்னாரு, பழைய குருடிகளா கதவை திறங்கடினாரு. ஏற்கனவே குருடியா இருந்தவளுக்கு கதவை திறங்கடினாரு. கண்ணு பார்வை மீண்டும் போச்சு. அத்தோட மீண்டும் மன்னிப்பு கேட்டு கண் கொடுத்ததாக இந்த வரலாறு சொல்லுது. அதனாலதான் பழைய குருடி இருக்கு. அத்தனை கதைகளும் காரணங்கள் இந்த உலகத்துல உண்டுமா, அத்தனை காரணங்களும் இருக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவன் தொல்காப்பியம் தமிழ்நாட்டுல இல்லாத இலக்கியங்களோ எந்த நாட்டிலும் இல்ல.